ஜெபத்துல யாராவது ஒருத்தர் அந்த சோர்ந்து போய் மற்றவங்க பண்றதை பார்த்து உடைஞ்சு போய் இருப்பீங்கன்னா தயவு செய்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆகுங்க. நல்ல கவனிங்க. நீங்க அவங்க பண்ணின பிரச்சனைக்காக நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த உலகம் மோசமான உலகம் பிரதர் சிஸ்டர். இந்த உலகம் மோசமான உலகம். நீங்க எவ்வளவு கீழே போனாலும் இவன் கெட்டவன் அதனாலதான் கீழே போனாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உலகம். இப்ப பாருங்களேன், நான் ஒருவேளை நீங்க வியாதியா படுத்துட்டேன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க அழுவீங்க, நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. அது ஆனா எதிராக இருக்கிற எதிரி என்ன சொல்லுவான் தெரியுமா? பொறாம பிடிச்சவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவன் மோசமானவன், இவன் ஏமாத்துறவன், அதனாலதான் இவன் என்ன பண்ணான், வியாதியா படுத்துட்டான், வியாதியா, அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த உலகம் இரக்கமே இல்லாத உலகம். நம்ம பாதிக்கப்பட்டோம்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம். நான் சொல்றேன், அவன் பேசின பேச்சுக்கு நீங்க பாதிக்கப்படுறதுக்கு அவன் யாரு? அந்த மனுஷி யாரு? எதுக்கு நீங்க அப்படி பாதிக்கப்படணும்? ஏன்னா அவன் கடவுளா இல்ல தூதனா? உங்களை குறிச்சு அப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சொல்லுங்க, யார் அதிகாரம் கொடுத்தா? இது உங்க வாழ்க்கை, கர்த்தர் வாழ்க்கை. இது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. அதுல அவங்க தலையிட்டு நீ இப்படி அப்படின்னு குற்றப்படுத்துகிறத நினைச்சு நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம், சோர்ந்து போக கூடாது. சில நேரத்தில் நம்ம மனுஷங்க தான், அதனால கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அவதூறு பேச்சு கேட்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க தேற்றிக்கணும். நீங்க அழக்கூடாது. உங்க கண்ணீரை கர்த்தர் கணக்குல வச்சிருக்கிறாரு. உங்க கண்ணீர் ரொம்ப வேல்யூபிளானது. உங்க கண்ணீரை கர்த்தர் சமூகத்துல மட்டும்தான் சிந்தணும். யாரோ ஒருத்தர் உங்களை இப்படி பண்றாங்கன்றதுக்காக நீங்க எப்படி அழலாம்? அவங்க முன்னாடி நீங்க அழக்கூடாது. நான் நம்புறேன், அழுதா கூட இறங்க மாட்டாங்க. நீங்க அழுதா கூட இன்னும் கொஞ்சம் உங்களை இது பண்ணுவாங்க. அதனால எப்பவுமே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீங்க கணக்கு யாருக்கு கொடுத்தா போதும்? சொல்லுங்க சத்தமா, யாருக்கு கொடுத்தா போதும்? நீங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுத்தா போதும். ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தா போதும். அவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் உங்களை வளர்த்தல, அவன் உங்களை உயர்த்தல, அவன் உங்களுக்காக ரத்தம் சிந்தல, அவன் நீ கடந்து வந்த எந்த பாதையுமே அவனுக்கு தெரியாது. உங்களை குறித்து முழுசாவே தெரியாத ஒரு மனுஷனுக்கு நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க ஏன் அவன் சொன்ன வார்த்தைக்காக சோர்ந்து போகணும்? யார் என்ன பண்ணினாலும், நம்ம இடையில வாசிச்சோம்ல, என் முகத்தை கற்பாறைய போலாக்கு. ஏன்னா நீங்க தலைவனாக போறீங்க, நீங்க தலைவியாக போறீங்க. உங்களை நம்பி கர்த்தர் பெரிய பொறுப்பை கொடுக்க போறாரு. நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல. நீங்க கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். நீங்க வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம்.